நீங்கள் டெய்லியும் பிளாஸ்டிக் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்ற? நாங்க எப்பப்பா பிளாஸ்டிக்லாம் சாப்பிட்டோம்? சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லியுமே பிளாஸ்டிக் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஒரு சராசரி மனுஷன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 2.5 கிலோ பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையிலேயே மொத்தமாக 20 கிலோ பிளாஸ்டிக் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரிசர்ச் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2020 நடந்துச்சு. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பாடியில் 10 டேஸ்க்கு 7.5 கிராம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. 7.5 கிராம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஏடிஎம் கார்டோட வெயிட்டுங்க அது. இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிளட்லேயே அட்டாச் ஆகுது. பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த பாடிக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த பிளட்டோடு சேர்ந்து மற்ற பாடி பார்ட்ஸ்க்கெலாம் போச்சுன்னா எவ்வளோ எஃபெக்ட் ஆகுன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதனால் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எதில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா பெட்ரோலியமில் தாங்க மேனுஃபேக்சர் ஆகுது. சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தான் நல்லது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது எங்கே இருக்குன்ட்டு, பட் எல்லா இடத்துலையுமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் நம்ம பாடிக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி மூலியமாக தான் என்ட்ரு ஆகுது. அப்போ என்னடா இனிமேல் தண்ணியே குடிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தண்ணி குடிக்கலாங்க, நம்ம எதில் குடிக்கிறோன்றதில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தான் குடிப்பாங்க. ஸோ நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் குடித்தோன்னா ஸோ we can able to avoid this மைக்ரோ பிளாஸ்டிக். மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு அப்புறம் நம்ம எங்கே பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா கிச்சன் ஐட்டம்ஸில் தான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே போய் பாருங்களேன், ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை சால்ட்டாக இருக்கட்டும், அதுவே பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்கும். பட் நம்ம அதை போட்டு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வைப்போம் சின்னதாக. கேட்டால் வந்து நம்ம மாடர்ன் கிச்சன்னு சொல்லுவோம். ஸோ இனிமேல் அப்படிலாம் இருக்காமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாடி அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் அந்த ஜாடியில் வந்து நீங்கள் உப்பு போடுறதாவோ மசாலா போடுறதாவோ ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் எப்படிப்பா ஆட் ஆகுதுன்னா அதை பேக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கேஜில் தான் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பாக்ஸஸில் தான். ஸோ அது மூலியமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேர் ஆஃப் 2050 வந்து பார்த்தீங்கன்னா கடல்லலாம் அக்வாட்டிக் அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 மில்லியன் ஆஃப் சீபர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோர் தேன் 1 லேக் ஆஃப் மெரைன் அனிமல்ஸ் வந்து இறந்து போகுது. மொத்த வேர்ல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 381 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போவே இவ்வளோ, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவே டபுள் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கால் பார்த்தீங்கன்னா 700 வகையான உயிரினங்கள் அழியக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 380 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்லேயே வந்து 10% ஆஃப் த பிளாஸ்டிக் மட்டும்தான் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம். இதை நம்மளால் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸும் மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஸோ ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பாக்டீரியாவை உருவாக்கியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்ஜிஓவும் சரி, வாலண்டியர்ஸும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றம் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்தோடனே மற்றவங்க கிட்டே நீ யூஸ் பண்ணாத நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். பட் நம்மளே பார்த்தீங்கன்னா பல இடத்துல பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது 1 or 2 ப்ராடக்ட்ஸ்னால் கூட நம்ம கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை வண்டியில் போனால் கூட ஃப்ரண்ட் கவரில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பல ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஒரு பேப்பர் பேக்ஸோ இல்லை காட்டன் பேக்ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போங்க. சே நோ டு பிளாஸ்டிக் அண்ட் ஆல்வேஸ் பி ஃபென்டாஸ்டிக். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே ஹரி அபர் கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.